அறிக்கை விட்டார். அதுக்கு முன்னாடியும் குரல் கொடுத்திருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆசிரியர்களுக்காக ஒரு சங்கமே நடத்துது. எங்களுடைய கட்சியின் 25 ஆண்டு காலமா தலைவராக இருந்த ஐயா ஜி கே மணி அவர்கள் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். எங்களுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தலைவரா பரந்தாமன்கிற எங்களுடைய ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கும் செயல்படுது. ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பெருமை அடைகிறது. ஆனா அந்த பெருமையை முழுவதுமாக உணர முடியாம இன்னைக்கு நாங்க நிக்கிறதுக்கு காரணம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலையை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்காங்கிறது மிகப்பெரிய வேதனையா இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, எத்தனை முறை இவங்களை நீங்க தகுதி தேர்வு எழுத சொல்லுவீங்க, எத்தனை முறை இவங்க தகுதி தேர்வு எழுதுவாங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்னா ஒரே முறைதான் தேர்தலில் நிக்கிறீங்க. ஒரே முறை தேர்தல் நின்று ஒரே முறை வாக்களிச்சா நீங்க முதலமைச்சர் ஆயிடுறீங்க, நீங்க துணை முதலமைச்சர் ஆயிடுறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறீங்க. ஆனா இப்ப பாருங்க, வந்தவாசி தொகுதியில 2021 எனக்கு ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 19,000 ஓட்டுல தோத்துட்டேன். சரி, இப்ப அங்க இருக்கிற எம்எல்ஏ சரியா செயல்படலனா உடனே எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? மறு வாய்ப்பு இருக்கா? மறு தேர்தல் இருக்கா? ஆனா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் எதுக்கு 5 முறை தேர்வு எழுதணும்? எதுக்கு இத்தனை முறை தேர்வு எழுத வைக்கிறீங்க? இன்னும் எத்தனை முறை எழுத வைக்கணும்? இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சியாளர்கள் குறை சொல்றதுல ஆர்வமா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மேல இருந்து நிதி வரல. மேல இருந்து எஸ்ஐஆருக்கு மட்டும் நிதி வந்துருச்சா? எஸ்ஐஆர் உடனே கணக்கு எடுக்கணும். அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு பாஜக ஏதாவது பண்ணிடுங்கிற அந்த பயம் மட்டும் இருக்கா? அதுக்கும் நீங்க என்ன பண்றீங்க, இவங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க. இவங்களுக்கு அதை பயன்படுத்தும் போது கூட இந்த ஆசிரியர்களுக்கு அவங்க வேலையும் செய்யணும், அதுக்கு மேல மத்தியத்துக்கு வேலை போய் இந்த வேலையும் செய்யணும். ஆனா அதுக்காக நீங்க ஊதியமும் சரியா கொடுக்க மாட்டீங்கன்னா இதை விட கேவலமான ஒண்ண நம்ம சந்திக்க முடியுமா? இந்த சமூகம் சந்திக்குமா? அப்படிங்கிறத இங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு.